வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு மாசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவு. பிப்ரவரி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த பஞ்சமி திதி வரக்கூடிய நாள அபூர்வமான நாள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான பல சேர்க்கைகள் இந்த நாள்ல இருக்கு. நாம அந்த சேர்க்கைகள் என்னங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பஞ்சமி திதி எந்த நாள்ல வருதுங்கிறத பத்தியும் திதி ஆரம்பமாகக்கூடிய நேரம் என்னங்கறத பத்தியும் பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வெற்றிலைய மட்டும் வச்சு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்படி வளர்பிறை பஞ்சமி திதிக்கான பலவிதமான தகவல்களை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல்ல இந்த வளர்பிறை பஞ்சமி திதி எந்த நாள்ல வருதுன்னு நாம பார்க்கலாம். பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் 1ஆம் தேதி நைட்டு 8:35 நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. மறுநாள் பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி புதன்கிழமை மாசி மாதம் 2ஆம் தேதி சாயங்காலம் 6:28 நமக்கு பஞ்சமி திதி முடியுது. ஒவ்வொரு நாள்லயும் சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்கோ அதை தான் அந்த நாளுக்கான திதியா நம்ம கணக்குல எடுத்துப்போம். அந்த வகையில பார்க்கும்போது பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. சரி, இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எந்த நேரத்துல செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு, புதன்கிழமை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல, அதாவது 4:30 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நேரத்துல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். நமக்கு பஞ்சமி திதி 6:28 முடியுதே, நான் 8 மணிக்கு வழிபாடுகளை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். அந்த நாள்ல சூரிய உதயத்தின் போது இருக்கக்கூடிய திதியை தான் நாம அந்த நாளுக்கான திதியா கணக்குல எடுத்துப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு மேலையும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு 3 நேரங்களை பத்தி சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஒரு நேரத்துல மட்டும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செஞ்சாலே போதும். சரி, இப்போ இந்த நாள்ல அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தை மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 10 நாட்களை ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லுவோம். வட மாநிலத்தவர்கள் பாத்தீங்கன்னா இத குப்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஷியாமலா நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு தான் சரஸ்வதி தாயார் அவதரிச்சதா சொல்லுவாங்க. அதனாலதான் வட மாநிலத்தவர்கள் இத வசந்த பஞ்சமின்னு சொல்லுவாங்க. நாம எப்படி விஜயதசமி நாள்ல நம்ம குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கிறோமோ அதே மாதிரி வட மாநிலத்தவர்கள் பாத்தீங்கன்னா இந்த வசந்த பஞ்சமி இருக்கக்கூடிய நாள்ல தான் குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. ஏதாவது ஒரு புது கலைய ஆரம்பிக்கிறதும் இந்த நாள்ல தான் ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில இந்த பஞ்சமி திதி நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. அடுத்ததா இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கு. இந்த பஞ்சமி திதி பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. நம்ம வாராகி அம்மாவுக்கு இந்த 5ங்கிற நம்பர் உகந்தது. அதே மாதிரி புதன்கிழமையோட சேர்ந்து இந்த பஞ்சமி திதி வருது. புதன் கிரகத்துக்கு உரிய நம்பரும் இந்த 5 தான். அடுத்ததா அன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 14, அதாவது 1, 4. இந்த 2 நம்பரையும் நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பரும் 5 தான். இப்படி புதன் கிரகத்துக்கு உரிய நம்பரும் 5, நம்ம வாராகி அம்மாவுக்கு உகந்த நம்பரும் 5. அடுத்ததா அன்னைக்கு தேதியும் 5. இது அந்த நாள்ல இருக்கக்கூடிய 2வது சிறப்பு. அடுத்ததா இன்னொரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்றேன். பிப்ரவரி மாசத்துல வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரமும் நமக்கு இந்த புதன்கிழமை அன்னைக்கு வருது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய ஒரு நொடியில தீர்த்து கொடுக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரமும் இந்த நாள்ல தான் நமக்கு வருது.
இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் எப்ப வருதுன்னு இப்ப காலையில ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க. புதன்கிழமை அன்னைக்கு காலையில 10:44 நமக்கு மைத்ரேய முகூர்த்த நேரம் ஆரம்பமாகுது. காலையில 11:42 நமக்கு இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் முடியுது. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துக்கான பதிவு நான் உங்களுக்கு தனியாவே கொடுத்துட்றேன். இருந்தாலும் இந்த நாள்ல இவ்வளவு சிறப்புகள் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். வாராகி அம்மாவோட திருவுருவ படம், திருவுருவ சிலை இல்லாதவங்க புதுசா ஒரு அகல் விளக்க வாங்கி அந்த அகல் விளக்க சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. இந்த தீபத்தை வாராகி அம்மாவா நினைச்சு பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி தீபம் ஏத்தி வச்சு வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செஞ்சிருக்கீங்கன்னா அதே பழைய அகல் விளக்க பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் புதுசா அகல் விளக்கு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்கை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு உங்க பூஜை அறையில தனியா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எப்பெல்லாம் செய்றீங்களோ அப்ப மட்டும் இந்த அகல் விளக்க நீங்க பயன்படுத்திக்கோங்க. வேற எந்த வழிபாடுகளுக்கும் இந்த அகல் விளக்க பயன்படுத்த வேண்டாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வாராகி அம்மாவுக்கு பிடிச்ச மலர்கள், நெய்வேத்தியம், பஞ்சமி திதி அன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபம், இப்படி இத பத்தி நிறைய பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதையும் இந்த வீடியோல சொன்னா இன்னும் ரொம்ப லென்த்தாவே போகும். நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எப்படி செய்யணும்னு நல்லாவே தெரியும். புதுசா பாக்குறவங்க வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எப்படி செய்யணும்னு தெரியாதவங்களுக்காக நான் ஏற்கனவே டிசம்பர் மாசம் பஞ்சமி திதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாத்தீங்கன்னா வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த வீடியோல பணத்தை ஈர்க்கிறதுக்கு இந்த நாள்ல ஒரே ஒரு வெற்றிலையை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி நாம பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா புதன்கிழமை நாள்ல வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை எந்த நேரத்துல செய்யறீங்களோ அந்த டைம்ல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தையும் நீங்க செய்யுங்க. உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிக்கிட்டு வாராகி அம்மாவுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்களை வச்சு பூக்களால அலங்காரம் பண்ணிட்டு ஏத்தி வைக்க வேண்டிய தீபத்தையும் ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரே ஒரு வெற்றிலை மட்டும்தான் தேவைப்படும். இந்த பச்சை நிறம் பாத்தீங்கன்னா புதன் கிரகத்துக்கு உரியது. அதனாலதான் வெற்றிலையை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம். அது மட்டும் இல்லாம வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த வெற்றிலை. இந்த வெற்றிலையை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு 100% வெற்றி தான் கிடைக்கும். இந்த வெற்றிலைய உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க. அந்த வெற்றிலையில ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு மஞ்சள் பேஸ்ட் தேவைப்படும். ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்துக்கிட்டு பன்னீர் அப்படி இல்லைன்னா தண்ணீரை வச்சு பேஸ்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்த மஞ்சள் பேஸ்ட்ல நீங்க கலந்துக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெற்றிலையில ஒரு முக்கோணத்தை வரைஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் கொடுக்கறேன். மஞ்சள் பேஸ்ட உங்க வலது கை மோதிர விரலால தொட்டு வெற்றிலையில நீங்க முக்கோணத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த முக்கோணத்தை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நமக்கு பிரபஞ்ச பேராற்றலை நேரடியா ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த முக்கோணத்துக்கு உண்டு. இப்ப நமக்கு எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெற்றிலையில மஞ்சள் பேஸ்டால நாம முக்கோணத்தை போட்டு வச்சிருக்கோம். அந்த முக்கோணத்துக்குள்ள பணம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்ல மணின்னு சொல்லியும் நீங்க எழுதிக்கலாம். இப்போ இந்த பணம்னு நீங்க எழுதி இருக்கிறதுக்கு கீழே 555 இந்த நம்பரை எழுதிக்கோங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த நாள்ல 555ங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கு. அதனால இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த வெற்றிலைய வாராகி அம்மாவோட பாதத்துல வச்சிருங்க. திருவுருவ படம், திருவுருவ சிலை வச்சிருக்கிறவங்க பாதத்துல வச்சிருங்க. அகல் விளக்கு ஏத்தி வச்சு வழிபாடுகளை செய்யறவங்க அகல் விளக்குக்கு முன்னாடி இந்த வெற்றிலைய வச்சுட்டு நீங்க எப்பயும் பஞ்சமி திதிக்கு செய்யற மாதிரி மந்திரங்களை சொல்லி மஞ்சள் தூளால அர்ச்சனை பண்ணி
பண்ணி உங்க வழிபாடை நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வெற்றிலை அப்படியே உங்க பூஜை அறையில இருக்கட்டும். 2 நாள் கழிச்சு இந்த வெற்றிலை காஞ்சு போயிருக்கும். காஞ்சு போனதுக்கு அப்புறமா இந்த வெற்றிலையை எடுத்து சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சாதாரணமா ஏத்தி வைக்கக்கூடிய கப் சாம்பிராணில கூட இந்த வெற்றிலைய சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்க முடியாதவங்க வேற என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர்ல காஞ்சு போன வெற்றிலைய ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 அப்படி இல்லைன்னா 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க. அடியில தங்கி இருக்கக்கூடிய அந்த வெற்றிலை துகள்களை கால்படாத இடத்துல போட்டுருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. எந்த அளவுக்கு நம்பிக்கையோடையும் தூய்மையான அன்போடையும் உண்மையான பக்தியோடையும் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வாராகி அம்மா மனம் குளிர்ந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்குவாங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.